2019 டிசம்பர் மாசம் குஜராத்ல இருக்க சாவ்லா அப்படின்ற கிராமம். அங்க குஷ்பு அப்படின்ற காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு எல்லார்கிட்டயுமே பாசமா நடந்துப்பா. ஒரு நாள் குஷ்புவோட அப்பா அம்மா, நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு கொஞ்சம் வெளில போறோம். நீ வீட்டை பத்திரமா பாத்துக்க. நீயும் பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளில போயிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அன்னைக்கு தான் அந்த பொண்ணு அவங்க லாஸ்டா பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அம்மா 2 பேரும் திருப்பி வீட்டுக்கு வந்து பார்க்கறப்ப அந்த வீட்ல குஷ்பு இல்ல. சரி எங்க இருக்கா அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி பார்க்கறாங்க. ஃபோன் ரீச் ஆகல. சரி பக்கத்துல எங்கேயாச்சும் போயிருப்பான்ட்டு தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்களுக்குமே அந்த குஷ்ப பத்தி எதுவுமே தெரியல. சரி வெளியூருக்கு எங்கேயாச்சும் போயிருப்பா. லாஸ்ட் பஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோன்ட்டு வெயிட் பண்றாங்க. நைட்டு லாஸ்ட் பஸ்ஸும் வருது. பட் குஷ்பு வரல. இதனால பயந்து போன பேரண்ட்ஸ் 2 பேருமே உடனே போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் இந்த கேஸை எடுத்ததுக்கு அடுத்தது அங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாகுது. 2019ல குஜராத்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்றது அங்க குஜராத் மக்கள் மட்டும் இல்ல என்டையர் குஜராத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட வைக்குது. அப்படி குஷ்புக்கு என்னாச்சு? அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம கேட்டு பாருங்க. வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்களை அறிக்கிறேன். வெல்கம் டு ஹரிஸ் வியூ. போலீஸ்காரங்க இந்த கேஸை கையில எடுத்துக்கு எடுத்தது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தா நடக்க ஆரம்பிக்குது. முதல்ல நேத்ரா அப்படின்ற குஷ்புவோட அக்கா கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குஷ்பு நானும் பேங்க்குக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். அதனால ஒரு 12 மணி வாக்குல என் தங்கச்சி அவங்க அப்பா அம்மா வீட்ல இருந்து வந்தா, நான் என் புருஷன் வீட்ல இருந்து வந்துட்டு இருந்தேன். நாங்க 2 பேரும் பேங்க்குக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டோம். சோ 12 மணிக்கு மேல அவளை நான் பார்க்கவே இல்லைன்றாங்க. சரி குஷ்புவோட அப்பா அம்மா கிட்ட கேக்குறப்ப, நாங்க வீட்டுக்கு வரப்ப எங்க பொண்ணை காணோம். சரி பக்கத்துல எங்கேயாச்சும் போயிருப்பான்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்தோம். அங்க இல்ல. போன் போட்டு பார்த்தோம். போன் ரீச் ஆகல. மேபி போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம், இல்ல பேட்டரி இல்லாம போயிருக்கலாம் அப்படின்ட்டு நாங்க அதை பெருசா எடுத்துக்கிட்டேன். நைட்டு கடைசி பஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எங்கேயாச்சும் ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தாலும் போயிருப்பான்னு சொல்லி நினைச்சோம். நைட்டு பஸ் வந்துச்சு. ஆனா எங்க பொண்ணு வரல. அதுக்கு அடுத்ததான் நாங்க போலீஸ் கிட்ட வந்தோம் அப்படின்றாங்க. இப்ப போலீஸ்காரங்களுக்கு இதை கேட்கிறப்ப பல விஷயங்கள் தோண ஆரம்பிக்குது. ஒருவேளை இந்த பொண்ணை அந்த அக்கா குடும்பம் 2 பேரும் சேர்ந்து ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா? இல்ல இந்த அக்கா கறி தங்கச்சி ஏதாச்சும் பண்ணிட்டாளா? இல்ல குஷ்புக்கு இந்த ஊர்ல ஏதாச்சும் ஒரு எறும்பி இருக்கானா அப்படின்ட்டு பல கோணங்களை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பல கோணங்களை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மப்டியில இந்த ஊர்ல ஒரு போலீஸ்காரர் சுத்திட்டு இருந்திருக்காரு. சரி ஃபர்ஸ்ட் இந்த ஃபேமிலி சொல்றது உண்மையா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு போன் ரெக்கார்ட் தேவைப்படுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா குஷ்புவோட அக்காவான நேத்ராவோட போனை வாங்கி செக் பண்றாங்க. அவங்க சொன்ன மாதிரி 12 மணிக்கு முன்னாடி தங்கச்சிக்கு ஒரு கால் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து தங்கச்சிக்கு எந்த ஒரு போன் போகல. சரி இவங்க சொன்னது உண்மை அப்படின்ட்டு தெரிய வருது. இப்ப போலீஸ்காரங்க அந்த ஊர் முழுக்க தேடி பாக்குறாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு தடையுமே கிடைக்கல. சரியா 3ஆவது நாள், அதாவது குஷ்பு காணாம போய் 3ஆவது நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க ஒரு ஏரிக்கரையில ஒரு டெட் பாடி மிதந்துட்டு இருக்கதா போலீஸ்க்கு தகவல் வருது. உடனே போலீஸ் என்ன பண்றாங்க, சம்பவ இடத்துக்கு போறாங்க. அங்க ஏகப்பட்ட கிரௌட் வேற இருக்கு. இந்த டெட் பாடி எப்படி இருக்குன்னா, ஒரு வெள்ளை துணியில சுத்திருக்காங்க. அதுக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு கவர் பண்ணிருக்காங்க. லாஸ்டா ஒரு வெட்ட போட்டு சுத்தி இருக்காங்க. இப்படி அந்த டெட் பாடிய அவங்க பேக் பண்ணி அந்த தண்ணியில போட்டிருக்காங்க. ஆனா அது உப்பி வெளில வந்திருக்கு. இது சரியா டிசம்பர் மாசம் 14ஆம் தேதி காலையில 9 மணி வாக்குல நடக்குது. போலீஸ்காரங்க அந்த டெட் பாடி எடுக்க காட்டியுமே அங்க இருக்கிற நிறைய பேர் இது காணாம போன குஷ்புவா தான் இருக்கும் அப்படின்ட்டு யுகிக்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ் போலீஸ்காரங்க அந்த டெட் பாடி எடுத்து பாக்குறப்ப அது ஒரு பெண் தான் அப்படின்ட்டு தெரிய வருது. உடனே அவங்க சொந்தக்காரங்க அப்புறம் குஷ்போட அக்கா அம்மா அப்பாவெல்லாம் கூட்டி விசாரிக்கிறப்ப எஸ் இது காணாம போன என் தங்கச்சி அப்படின்ட்டு அவங்க ஹைட் பண்றாங்க. இதுக்கடுத்த போலீஸ்காரங்களுக்கு காணாம போனதா இருந்த ஒரு பெண் இறந்து போயிட்டா அப்படின்ற கேஸா மாத்துறாங்க. இப்ப போலீஸ்காரங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம், இந்த கொலையை பண்ணது யாரு அப்படின்ட்டான். ஏகப்பட்ட இடத்த தேடுறாங்க, மோப்பனாய் வச்சு தேடுறாங்க. ஆனா அந்த கொலைகாரன் எங்க போனா அப்படின்றத யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. சோ இவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்றதையும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப இந்த படத்தை வந்து போலீஸ்காரங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. அங்க பாராஸ்கீப் பண்ண டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணை வந்து யாருமே ரேப் பண்ணல. அவ வந்து பார்த்தா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கா. ஆனா இந்த பொண்ணோட பின்தலையில யாரோ வந்து பலமா அடிச்சிருக்காங்க. அதனால பலமான ஒரு காயம் பின்தலையில இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை கோடாரியால வெட்டியிருக்காங்க. அதனாலதான் இந்த பொண்ணு இறந்து போயிருக்கா அப்படின்றாங்க. ஸோ இறந்து ஒரு 3-4 நாளுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தா தண்ணியில இருந்து எடுத்திருக்காங்க. அதனால அவன் முகம் வந்து பார்த்தா அகோரமா வீங்கி போயிருக்கு. உடம்பு ஒரு ஸ்பார் பேட்மே வந்து பார்த்தா வீங்கி போயிருக்கு அப்படின்றாங்க. இப்ப இந்த கொலைகாரன் இந்த சரௌண்டிங்ல தான் இருப்பான். ஸோ ஏன்னா கொலை பண்ணிட்டு பக்கத்துல தான் இருக்க முடியுமே தவிர அவனால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. ஒரு 3-4 நாளுக்குள்ள
ஸோ கண்டிப்பா மாட்டிப்பான் அப்படின்ட்டு ஏகப்பட்ட இடங்களை தேடி பார்க்குறாங்க. நிறைய கடையில இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் தேடி பார்க்குறப்ப தான் அங்க இருக்க கோவிந்தராஜ சாமி அப்படின்ற ஒரு கோயிலுக்குள்ள ஒரு பையன் வேடா நடந்து போறான். நடந்து போயிட்டு அங்க இருக்கிற எதையோ எடுத்துட்டு திருப்பி வேடா திரும்பி வரைக்கும் எல்லாமே சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்படி ரெக்கார்ட் ஆன எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா போலீஸ்காரங்க கலெக்ட் பண்ணிட்டு, இவன் யார், இவன் எங்க இருக்கான், இவனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அவனுக்கு வெறும் 22ல இருந்து 25 வயசு தான் இருக்கும். இவனுக்கு பிடிச்சதுமே இவன் உண்மையை ஒத்துக்கிறான். ஆமாங்க, நான் தான் குஷ்புவை கொலை பண்ணேன் அப்படின்ட்டு. எதுக்குடா கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அதுக்கு முன்னாடி இவனை பத்தி ஒரு விஷயங்களை சொல்லிடுறேன். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22ல இருந்து 25 வயசு ஆகுது. இவன் பேர் வந்து யாதேஷ். யாதேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் வீக்னஸ் ரொம்ப அதிகங்க. ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்தானா அந்த பொண்ணை கூட தப்பா இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுவான். அப்படி இல்லாட்டி அந்த பொண்ணுக்கு எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு குஷ்பு மேல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வெறி இருந்திருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம யாராச்சும் தனக்கு ராக்கி கட்டினாங்கன்னா அவங்கள வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு இருப்பான். அப்படி ஒரு கேரக்டர். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அவனுக்கு லேடிஸ் வீக்னஸ் இருக்குல்ல, அதனால யாராச்சும் ஒருத்தவங்க தன் அண்ணனாவோ தம்பியோ எடுத்துக்கிட்டாங்கன்னா அவனுக்கு கோபம் வரும். இந்த நேரத்துல தான் குஷ்பு மேல இவனுக்கு ஒரு கண்ணு இருந்திருக்கு. ஆனா குஷ்பு வந்து இவனை ஒரு தம்பியா தான் பார்த்திருக்காங்க இந்த யாதேஷ். யாதேஷ்க்கு வந்து பார்த்தா ஒரு நாள் ராக்கி கட்டுறாங்க. இது அவனுக்கு செம்ம கோபத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இவளை எப்படியாச்சும் அடையணும், இவளை ஆசையை தீர்த்துக்கணும்னு சொல்லி நினைச்சவனுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணும்போது கோபம் வருது. அதனால என்ன பண்றானா, இவளை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணு சொல்லிட்டு நல்லா பக்கா பிளான் போட்டுட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து குஷ்போட அப்பா அம்மா 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. குஷ்பு மட்டும் தான் அந்த வீட்டுல தனியா இருந்திருக்கா. இதை பயன்படுத்திக்கிட்ட யாதேஷ் என்ன பண்றானா, அவங்க அப்பாவோட வீட்டுக்கு போயிட்டு, என் வீட்டு பரல வந்து பார்த்தா நிறைய புக்ஸ் இருக்கு, அந்த புக்ஸை அடுக்கணும், ஸோ நீ வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் எடுத்து கீழே தரேன், அதை நீ அடுக்கி வச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்ட்டு குஷ்பு என்ன பண்றாங்கன்னா, தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாக்குறதுக்காக போறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றான், வீட்டுக்குள்ள போனதும் கதவை சாத்திட்டு அந்த பொண்ணை வந்து பார்த்தோன்னா பலவந்தமா பாலியல் துன்புறுத்தல் பண்ண பார்த்திருக்கிறான். இவங்க இதெல்லாம் தப்பு வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவன் கேட்காம அந்த பொண்ணை பலவந்தமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க அதிக எதிர்ப்பு தெரிவிக்கவும் கையில கடத்தைக்கு எடுத்து இந்த பொண்ணு மண்டையில அடிக்கிறான். அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. சோ அதுக்கு அடுத்துதான் இந்த பொண்ணை கொலை பண்ணி எங்க அப்பா அம்மா வந்தா நம்ம மாட்டிப்போம் சொல்லிட்டு உடனே ஒரு பெட்ஷீட்டால இந்த பொண்ணு சுத்தி, அதுக்கு மேல ஒரு கவர் எடுத்து சுத்தி, அதுக்கு மேல இவன் வச்சு இந்த பெட்டு சுத்தின்ட்டு 3 லேயரா இந்த பொண்ணை இது பண்ணிட்டு கரெக்டா 2:45 மணிக்கு இவன் வீட்டில இருந்து 2 வீலர் எடுத்துட்டு போயிட்டு யாருமே இல்லாத நேரமா அந்த ஏரிக்கரையில போட்டு வந்திருக்கான். சோ இப்ப மறுநாள் திருப்பி வந்து ஏரிக்கரை பக்கம் போகும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டெட் பாடி மிதந்துட்டு இருக்கு. அதனால இப்ப பயந்துட்டு என்ன பண்ணிருக்கான், நிறைய கட்டைகள் எடுத்து அது மேல போட்டு திருப்பி அந்த டெட் பாடியை தண்ணிக்குள்ள அமைக்கிருக்கான். ஆனா இப்ப குஷ்பு வந்து காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா தேடிட்டு இருக்காங்களே, இவனும் அக்கான்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி தேடுற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கான். ஆனா இவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க கொலை பண்ணப்பட்டது. இப்ப 2-3 நாள் கழிச்சு இந்த டெட் பாடி வெளில வந்திருக்கு. வெளில வந்து பார்த்தோம்னா போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சோம் நேரா இவனும் மாட்டிருக்கான். இவனுக்கு உண்மையை ஒத்துருக்கான். இப்படி இருக்கும்போதுதான் போலீஸ்காரங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. இவன் வந்து இந்த கொலையை தனியா பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப யாரோ ஒருத்தவங்க கூட ஹெல்ப் பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு யாதேஷோட அப்பாவா 2 பேருமே கூட்டு விசாரிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுமே வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயத்த சொல்றாங்க. என் பையன் வந்து பார்த்தோன்னா கொலை பண்ணது எனக்கு தெரியாது. ஆனா அவன் கொலை பண்ண கடுத்தது இந்த நியூஸை நாங்க டிவில பாக்குறப்ப அந்த டெட் பாடியில சுத்திட்டு இருந்த ஒரு பெட்ஷீட் மாதிரி எங்க வீட்லயும் ஒரு பெட்ஷீட் இருக்கதை நாங்க பார்த்தோம். சோ எங்க கிட்ட 2 இருந்துச்சு, ஒண்ணு காணாம போயிருந்தது, அந்த ஒண்ணுதான் அதுன்றதை நாங்க கண்டுபிடிச்சோம். உடனே எங்க பையன் கிட்ட போய் கேக்குறப்ப அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான். ஆமாமா, குஷ்பு நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு என்ன பண்றது தெரியல, எங்க பையனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த வீட்டை நாங்க கம்ப்ளீட்டா வந்து பார்த்தோம்னா சுத்தம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வீட்டுல இருக்கிற டைல்ஸ் கலரு எல்லாமே வந்து மாத்திருக்காங்க. பாத்ரூம்ல இருக்க பைப்பு, அப்புறம் இந்த வீட்டை கம்ப்ளீட்டா பெயிண்ட் அடிச்சு கிளீன் பண்ணிருக்காங்க. எல்லாம் இந்த 3 நாளுக்குள்ள. உடனே போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு இந்த வீட்டுக்குள்ளயுமே செக் பண்றப்ப இந்த வீட்லயுமே வந்து பார்த்தா நிறைய பொருட்கள் மாத்திரக்கான தடைமை இருந்திருக்கு. நிறைய விஷயங்களை இவங்க வேணுனே சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு தெரிய வந்திருக்கு. இப்ப யாதேஷ் குடும்பத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சிறையில இருந்திருக்கிறாரு. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா, யாதேஷ் வந்து பார்த்தா ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒரு பையன். யாதேஷோட அம்மா வந்து பார்த்தா அந்த ஏரியால இருக்க ஒரு ரேஷன் கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாதேஷ் அப்பா ஒரு பிரைவேட் கம்பெனில ஒரு நல்ல வேலையில இருக்கிறாரு. சோ பையன் பண்ண ஒரு தப்புக்காக இப்ப ஃபேமிலியே வந்து பார்த்தா சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் வந்து பார்த்தா நடந்துச்சு. இப்போ வரைக்குமே வந்து பார்த்தா அவங்க எல்லாம் ஜெயில தான் இருக்கிறாங்க. சோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். என்னதான் ஒரு பொண்ணு மேல ஒருத்தனுக்கு ஆசை இருந்தாலும் அவன் கொலை பண்ணிருக்கான்னு தெரிஞ்சு அவங்க ஃபேமிலியே அவனுக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப டூ மச் தான். இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் கேட்டிருக்கீங்க.
எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. யாதேஷ்க்கு போலீஸ் தண்டனை ஓகேவா? இல்ல வேற ஏதாச்சும் தண்டனை நீங்க குடுக்கலாம்னு நினைக்கிறீங்கனாலும் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்குறேன். அதுவரைக்கும் சைனிங் ஆஃப் ஹரிஹரன். இது உங்கள் ஹரிஸ் யூடியூப் சேனல்.